பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு. அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளி ஆசிரியை வண்ண புத்தகத்தில் யானையின் படத்தை வரைந்து அதை சுட்டி காட்டி இது என்ன என்று மாணவர்களை கேட்டார். சின்ன குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியான குரலில் யானை யானை என்றார்கள். ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் எழுந்து, டீச்சர், இது யானை அல்ல, யானையின் படம் என்றது. 50 வயது மூளை அப்படியே அமைதியாகி போனது. பிஞ்சு மூளையில் உதித்த அறிவு தமது அறியாமையை அந்த ஆசிரியைக்கு உணர்த்தியது. அன்பார்ந்தவர்களே, குழந்தையின் கேள்விக்கு விடை கிடைக்கும் போது குழந்தையின் சிந்தனை அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்கிறது. அதன் சிந்திக்கும் திறன் மேம்படுகிறது. மேலும் எந்த இடத்திலும் தெரியாது என்று தயங்கி நிற்க வேண்டிய நிர்பந்தம் குழந்தைக்கு ஏற்படுவது இல்லை. இதுபோன்ற குழந்தைகள் பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகளை வைத்திருப்பார்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவார்கள். குழந்தைகள் என்ன கேள்வி கேட்க வேண்டும், என்ன கேள்வி கேட்கக்கூடாது என்று சில பெற்றோர்கள் சில வரையறைகளை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் குழந்தைகளோ கேள்விகள் மூலமாகவே இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள இறைவசனங்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.